அந்த குப்பை கிடங்குல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நீங்க குடியிருங்களேன். ஒரு மாசம் வேண்டாங்க, ஒரு வாரம் இருந்து பாருங்க. உங்க குழந்தைய குடும்பத்தோட வந்து பாருங்களேன். தினம் தினம் அந்த நாத்தத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்கனால அதை மறக்க முடியல. நம்ம தொகுதி அவங்களுக்கு என்ன தெரியுமா? குப்பை தொட்டி. இதை இங்க கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அந்த எலெக்ஷன் வரும்போது 6 மாசத்துல உங்க ஏரியால எல்லாம் ரோடு போட்டுட்டு இருப்பாங்களே, போடுவாங்க. ஏன்னா எலெக்ஷன் வருது இல்ல. இந்த கூட்டம் நடத்துற கூட எங்கிட்ட வந்து மாற்றுக் கட்சி நண்பர்கள்லாம் சொன்னாங்க, ஏன் நீங்க போய் ஒயின் ஷாப்ல கேட்டீங்கன்னா ஒரு 10-10,000 ரூபாய் கொடுப்பாங்க. நம்ம பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஒயின் ஷாப் இருக்கு. அது போக இந்த கல்குவாரியை கேட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் பணம் கொடுப்பாங்கன்னாங்க. எதுக்கு இந்த பணத்தை வாங்கிட்டு 2026 நாங்க ஜெயிச்சிருவோம், அவங்ககிட்ட போய் இப்படி கை கட்டி நிக்கிறக்கா? அதுக்கா? நாங்க அதுக்கு வரலையே. என் தலைவர் சொல்லியிருக்கிறாரு, நான் ஊழல் பண்ண வரல, எனக்கு அது அவசியமும் இல்லை, என் கூட இருக்கவங்களையும் ஊழல் பண்ண விட மாட்டேன். அந்த கூட்டத்திலிருந்து வந்தவங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இந்த கோயம்புத்தூர்ல கடந்த 10 வருஷமா இப்படி ஒரு கூட்டத்துக்கு காசு கொடுக்காம கூட்டணி ஏதாவது ஒரு கட்சி இருக்கா? காவல்துறைக்கு கஞ்சா இங்க கிடைக்கிறது இடம் தெரியாதான்? நாங்க ஆட்சிக்கு வந்தா படிப்படியா சாராய கடைகளை டாஸ்மாக குறைப்போம்னு சொன்னீங்களே, இந்த பகுதியில் எத்தனை கடையை குறைச்சிங்க? இன்னும் சொல்ல போனா 11 to 11 பேர்ல ஆளும் கட்சி டிசைனா சாராய கடைகளை திறந்துட்டு தானே இருக்கிறாங்க. கோட்டமேடு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதிக்கு போயிடும், கரும்பு கடை முன்னாடி வரைக்கும் தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு போயிடும், சாரமேடு சிங்காநல்லூர் தொகுதிக்கு போயிடும், ஆத்துப்பாலம் போத்தனூர் கிணத்து கடவு தொகுதிக்கு வந்துடும். ஏன் அப்படி பிரிச்சாங்க? நீங்க யோசிங்க. சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான அரசு தானே அந்த திமுக. ஏன்பா பிரிச்சிங்க? உங்களை நம்பி இவ்வளவு வருஷமா ஓட்டு போட்டோன்னு எவ்வளோ ஏளனமா பாக்குறீங்க நீங்க. அந்த 2000 ரூபாய் கொடுத்துட்டா உங்களுக்கு இவங்க எல்லாம் அடிமை. விஜய் உயிர் என்ன வரனா? விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா? விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா? விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா? விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா? மக்கள் தானே மன்னர்களை உனக்கு கட்ட வரனா? நீ பற்ற வைத்த நெருப்பொன்று. இந்த டயலாக் யாரு சொன்னாருன்னு தெரியலையா? அதே தளபதி ஏற்றி வைத்த தீபம். கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்தண்ணனின் வளர்ப்பு. தளபதியே உயிர், மக்களே பலம், வெற்றியே இலக்கு. கட்சியின் கொள்கையை மாவட்டம் முழுவதும் செயலாக்கும் இயக்கத்தின் நரம்பாக துடிக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் திரு விக்னேஷ் அவர்களை எழுச்சியான சூளுரையை அளிக்க உங்களின் அனைவரின் ஆரவாரத்துடன் அழைக்கிறேன். நம்ம அண்ணன் ஆனந்தன வரக்கு ஃப்ளைட் வரக்கு ஒரு 50 நிமிஷம் லேட் ஆயிருச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெயில் ரொம்ப சுட்டெரிச்சுது. ஆனால் அதையும் பொருட்படுத்தாம மக்கள் இருந்தாங்க. கவலைப்படாதீங்க, சூரியன் மறையும் நேரம் வந்துவிட்டது. நம்ம சந்திரன் உதிக்கும் நேரம் தொடங்கிவிட்டது. மணி 6க்கு மேல ஆச்சு, அதனால சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு சொல்ல வந்த. தளபதியால் நான், இனி தளபதிக்காகவே நான். எங்கேயோ இருந்த பையன், எந்த பொருளாதார பின்புலமும் இல்லாத பையன், எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத பையன், இந்த ஒருத்தனை நம்பி மாவட்ட செயலாளருங்கிற பதவியை தந்து இந்த சமுதாயத்தில் மரியாதையை பெற்று தந்த என்னோட அண்ணன், மக்கள் விரும்பும் முதல்வர், நம்மளோட தளபதியை வணங்கி
எப்படி ஒரு சிற்பி ஒரு பாறையை செதுக்கி செதுக்கி சிலையா வடிப்பாரோ அந்த மாதிரி பாறையா இருந்த எண்ணெய் 20 வருஷமா செதுக்கி 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 இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். யாருமே இல்லை, அது நம்மளோட பொதுச் செயலாளர் கழகத்தின் போர்வால் என் ஆனந்தண்ணன் அவர்களுக்கும், அதே மாதிரி அண்ணன் செங்கோட்டையன் கிளம்பிட்டாரு. கிட்டத்தட்ட அவரோட 9 முறை எம்எல்ஏவாக இருந்த அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்க வந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கும், எந்த மேடை ஏறினாலும் நம்ம அண்ணன் பேசுறத நம்ம கேட்குறோமோ இல்லையோ அந்த தீய சக்தி திமுக காரங்க எல்லாரும் சத்தமா வச்சு கேட்பாங்க. ஏன்னா மேடைக்கு மேடை விரட்டி விரட்டி அடிக்கக்கூடிய நம்ம ஆதவ அர்ஜுன் அண்ணன் அவர்களுக்கும் வார்த்தைகளால் எவ்வளவு பெரிய ஆயுதங்களை எறிந்தாலும் அதே இடத்தில் தடுத்து நிறுத்தி புதிய ஆயுத வார்த்தையை உருவாக்கி அவனை அடிக்கும் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கழகத்தின் கோவை மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் சம்பத்குமார் அவர்களுக்கும், அண்ணன் யுவராஜ் அவர்களுக்கும், அண்ணன் ராஜ்குமார் அண்ணன் அவர்களுக்கும், அண்ணன் பாபு அண்ணன் அவர்களுக்கும் என்னோட வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாவட்டத்தில் தெற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இங்க வந்திருக்க அத்தனை சொந்தங்களுக்கும், மேடையில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, கீழே கடைசியில் உட்காந்துருக்க உங்க எல்லாருக்கும், எனக்கு இங்க இருக்கவங்க நம்ம நிர்வாகிகளோட பேரை சொல்லணும்னு ஆசை தான். ஆனா 99 பேரை சொல்லி சந்தோஷப்படுத்தி ஒருத்தர் பேரை சொல்லாம அவங்க வருத்தப்பட்டாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால மேடையில் அமர்ந்திருக்கும் இங்க வந்திருக்கும் தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கும், தோழிகளுக்கும், அம்மாக்களுக்கும், அக்கா தங்கைகளுக்கும், அண்ணன்களுக்கும், தம்பிகளுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன். TVK தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியை அறிவிக்கும் போது இங்க இருந்த மற்ற கட்சியில என்ன சொன்னாங்கன்னா, என்ன ஒரு 7% ஓட்டு வாங்கிடுவாங்களா அப்படின்னு நினைச்சாங்க. நம்மளோட மாநாடு, வெற்றி மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சதும் இல்ல ஒரு 15% வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. அடுத்து பார்த்தா மக்கள் கடலாக சங்கமிக்கும் மதுரை மாநாடு முடிஞ்சதும் இல்ல 24% வந்துருவாங்கன்னு தான் போல இருக்கு அப்படின்னாங்க. நீங்க நினைச்சிட்டே இருங்க. உங்க எல்லாத்துக்கும் தெளிவா சொல்றது என்னன்னா, 2026 தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் 45% வாக்குகளோடு ஒரு சரித்திர வெற்றி பெற்று மீண்டும் ஒரு யுக தலைவராக எங்கள் அண்ணன் தளபதி உருவெடுப்பார். எங்கள் ஆட்சி அமைந்ததும் அடுத்து வர 20-30 ஆட்சியும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியாக தான் இருக்கும். இனி 2026 தேர்தலுக்கு பிறகு நம்ம அமைக்க போற சர்க்கார் மக்களுக்கான சர்க்காராக அமையும். எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சாதனை ஆட்சி, சாதனை ஆட்சி. என்னங்க உங்க சாதனை அப்படின்னு கேட்டா, மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்றோம், பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. போன 2-3 வருஷத்துக்கு பொங்கலுக்கு கொடுக்கல. இந்த வருஷம் மட்டும் ஏன் கொடுத்தாங்கன்னா, தேர்தல் வருது. இப்ப இருந்தே மக்களை கொஞ்சம் கொஞ்சமா காசை கொடுத்து விலைக்கு வாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்களாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். 2020 இருந்த விலைவாசி இப்ப இருக்கா? 2020 இருந்த கரண்ட் பில்லு இப்ப இருக்கா? 2020 இருந்த சிலிண்டர் விலை இப்ப இருக்கா? ஆனா 2020 ஒருத்தரோட சம்பளம் 8000 ரூபாய் பேசிக் சம்பளமா இருந்தது. இன்னைக்கும் 8000 ரூபாய்க்கு தான் படிச்சு முடிச்சு போனா சாதாரண விலைக்கு எடுக்கிறாங்க. என்னைக்கும் விலைவாசி உயரும் போது நம்மளுடைய சம்பளமும் உயர்ந்தா தானே அது ஒரு சரியான முறையா இருக்கும். ஆனா விலைவாசி மட்டும் உயருது அப்படின்னு சொன்னா இது எங்கேயோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். எங்கேயும் தப்பு இல்லைங்க. இங்க இருக்க இந்த ஊழல் அரசியல்வாதிகளும் தீய சக்தி அரசியல்வாதிகளும் தான் இதை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, பால் விலை உயர்ந்துருச்சா, பருப்பு விலை உயர்ந்துருச்சா, எண்ணெய் விலை உயர்ந்துருச்சா, இப்படி குழந்தைங்க குடிக்கிற பால்ல இருந்து, பருப்புல இருந்து, அரிசி விலை, எண்ணெய் விலை, சிலிண்டர் விலை, பெட்ரோல், காய்கறி, பத்தாவதுக்கு சொத்து வரி, வீட்டு வரின்னு எல்லாத்தையும் ஏத்தி வச்சுட்டு இன்னமும் அந்த 1000 ரூபாய் மாசம் வருமானு ஏக்கத்தோட என் மக்களை காக்க வச்சிருக்கீங்கல்ல, இதுதான் உங்களோட சாதனை. இதுதான் எங்க வறுமையை இன்னும் அதிகமாக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, இதுதான் உங்களோட சாதனை. இன்னும் கொஞ்சம் கேட்டா, ஏன் நாங்க கோயம்புத்தூர்ல செம்மொழி பூங்கா கட்டலையா, ரேஸ் கோர்ஸ்ல வாக்கிங் போறதுக்கு ஒரு ஏரியா பண்ணலையா, அங்க வைஃபை உருவாக்கலையா அப்படிம்பாங்க. அதே நேரத்துல தான் மலுமிச்சம்பட்டின்னு இந்த பகுதி, கிணத்துக்கடவு தொகுதிக்குள்ள இங்க இருக்க பகுதி, இங்க இருக்க மக்களுக்கு தெரியும், மாசத்துக்கு ஒரு முறை தாங்க குடிநீர் வருது. மாசத்துக்கு ஒரு முறை வருது.
அந்த மக்கள் கிட்ட கேட்கிறோம், ஏங்க ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை குடிநீர் வந்தா அந்த குடிநீரை நீங்க காய்ச்சி சூடு பண்ணி அதெல்லாம் பாதுகாப்பா தானே குடிக்கிறீங்கன்னா, நாங்களே தினக்கூலிக்கு வேலைக்கு போறோம், நாங்க எங்கெங்க அந்த பாதுகாப்பு சூடு பண்றதெல்லாம் குடிக்கிறதுன்னு. ஒரு குழந்தை கை குழந்தையிலிருந்து அந்த தண்ணிய ஒரு மாசத்தோட தண்ணியை குடிச்சிட்டு வந்தா அந்த குழந்தையோட ஆரோக்கியம் என்னவா இருக்கும்? நாங்க உங்ககிட்ட என்ன கேட்கிறோம் அப்படின்னா, எங்க வயிற்றுக்கு சோறு போடுங்கன்னு கேட்கிறோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, உனக்கு பட்டு வேட்டி சட்டை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க போட்டுக்கோங்கிறீங்க. எனக்கு திங்க சோறே இல்லையே, அந்த வேட்டி சட்டையை போட்டா என் தோற்றம் எப்படி இருக்கும்? எனக்கு இப்ப என்ன தேவை? எனக்கு அடிப்படை தானே தேவை. எனக்கு நல்ல தண்ணி தேவை, நல்ல சாலை தேவை. இதை கொடுக்கறதுக்கு இங்க நேரம் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த பாலம் நிறைய கட்டிட்டேம்பாங்க. நம்ம ஏரியாக்குள்ள இருக்க பாலத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? போய் அடியில மக்கள் படுத்து சேலையை கட்டி அதுக்கு உள்ள குழந்தை, கை குழந்தை, இதை கடந்து போறதா இங்க இருந்த இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களும். உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா ஒரு 10,000 ரூபாய் செலவாகும்ல, ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி அந்த மக்களுக்கு கொடுத்து நீ போய் இந்த ஒரு பாதுகாப்பான ஹோம்ல தங்குன்னு சொல்ல முடியும்ல. இவங்களுக்கு அந்த எண்ணெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, குடிசை மாற்று வாரியம் நம்ம மலுமிச்சம்பட்டி பகுதியில் மட்டும் கிடையாதுங்க. வெள்ளலூர் பகுதியில் இருக்க குடிசை மாற்று வாரியம், அறிவொளி நகர்ல இருக்க குடிசை மாற்று வாரியம், இங்க இருக்க மக்கள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, நகர்ப்புறங்கள்ல வாழ்ந்த மக்கள். அதாவது ஹார்ட் ஆஃப் சிட்டின்னு சொல்லுவாங்க. இப்படி எந்திரிச்சு போனா பெரிய பெரிய மால் இருக்கும், இந்த பக்கம் வந்தா நல்ல ஆஸ்பத்திரி இருக்கும், இந்த பக்கம் வந்தா தேட்டர் இருக்கும். ரொம்ப இருந்த மக்களை என்ன ஸ்லம் கிளியரன்ஸ், அது பேர் பாருங்களேன், ஸ்லம் கிளியரன்ஸுங்கிற பேர்ல அந்த மக்களை அந்த இடத்துல இருந்து வலுக்கட்டாயமா அப்புறப்படுத்தி அவங்களுக்கு பெட்டி பெட்டியா ஒரு வீடு கட்டி கொடுத்து, கேட்டான அப்பார்ட்மெண்ட் ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு வீடை கொடுக்க போறேன், நீங்க அதை விட்டுட்டு வந்து சொந்த அவன் கூரையில இருந்தவனை கொண்டு வந்து சொந்த வீட்டில் இருங்கன்னு சொல்ல வச்சு, இன்னைக்கு வெள்ளலூர் பகுதியில் இருக்க அப்பார்ட்மெண்ட் காங்கிரீட் அப்பார்ட்மெண்ட் மழை வந்தா ஒழுகுது, அந்த கூரையில ஒழுகல, இந்த காங்கிரீட் நீ கொடுத்த காங்கிரீட் வீட்டுல ஒழுகுது. அந்த இடத்துல அந்த வெள்ளலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா சமுதாய கூடம் இல்லை. இப்படி நீங்க குடிசை மாற்று வாரியத்தினால இப்படி கட்டி கொடுக்குறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சமுதாய கூடம் இருக்கணும், ஒரு மருத்துவமனை இருக்கணும்ல, அது நீங்க பார்க்கணும்ல, அதை நீங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த மக்கள் போக்குவரத்துக்கு அங்க பேருந்து வசதி கிடையாது. நான் சொல்றது வெள்ளலூர் மட்டும் இல்ல, அறிவொளி நகர் பகுதியில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டும் தான், மலுமிச்சம்பட்டியில் இருக்க பகுதியில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டும் தான். மலுமிச்சம்பட்டில இந்த குடிநீர் தண்ணீர் வரலன்னு சொல்லி ஒரு மாசமா அந்த அப்பார்ட்மெண்ட் மக்கள் ஒரு மாசமா போர் சரியாகலன்னே சொல்லிட்டு இருந்தாங்க இந்த அதிகாரிகள். அப்போ அந்த மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து சொல்லும் போது நாங்க சொன்னோம், நாளைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நீங்க எல்லாம் கூட வாங்க, எல்லாரும் தயாரா இருக்கும், நீங்க எப்ப வேணாலும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஆர்ப்பாட்டம் சொன்னோடனே அடுத்த நாள் அந்த அதிகாரிகள் ஃபோன் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரே நாள்ல முடிச்சிடறோம். நான் நம்பல, ஒரு நாள் எப்படி முடிப்பாங்க, ஒரு மாசம் முடியாத வேலையை ஒரு நாள்ல முடிச்சிருவாங்களான்னு பார்த்தா ஒரு நாள்லயே முடிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஒரு நாள் முடியற வேலையை ஒரு மாசமா இழுத்தாங்கல்ல, என்ன ஒரு தைரியம் தெரியுமா? இங்க யார் கேப்பா அப்படிங்கிற தைரியம். இனி நாங்க கேட்போம். இந்த பகுதி மட்டும் கிடையாது, கிணத்துக்கடவு மட்டும் கிடையாது, பொள்ளாச்சி வால்பாறையில எங்க பிரச்சனை நடந்தாலும் கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் அந்த இடத்துக்கு நிச்சயமா வரும், அந்த மக்களுக்காக சேர்ந்து குரல் கொடுக்கும். அப்புறம் வந்து பாருன்னா இந்த பெண்களோட பாதுகாப்பு. நம்ம பெண்களோட பாதுகாப்புனா இந்த தொகுதியில சாராய ஆலைகளால் அதாங்க டாஸ்மாக் நிரம்பி வழியுது, எங்க பார்த்தாலும் சாராய கடை. நீங்க என்ன சொன்னீங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா படிப்படியா சாராய கடைகளை டாஸ்மாக குறைப்போம்னு சொன்னீங்களே, இந்த பகுதியில எத்தனை கடையை குறைச்சிங்க? இன்னும் சொல்ல போனா 11 to 11ங்கிற பேர்ல ஆளும் கட்சி டிசைனா சாராய கடைகளை திறந்துட்டு தானே இருக்கிறாங்க. இத போய் கேட்டா மிரட்டுறாங்க, நீ வரக்கூடாதுங்கிறாங்க. நம்ம அதிகாரிகள்கிட்ட முறையிட்டா இந்த 11 to 11க்கும் இந்த சாராய கடைக்கும் வேகமா வேலை செய்யக்கூடிய இந்த அரசு இயந்திரம் நம்ம ஒரு பர்த் சர்டிபிகேட்டுக்கோ டெத் சர்டிபிகேட்டுக்கோ போனா 10 நாள் கழிச்சுவா 15 நாள் கழிச்சுவா அலைய வர்றாங்க. அப்பவும் காசை வாங்கிட்டு மட்டும் தாங்க கொடுக்குறாங்க. அதனால இந்த பெண்கள் பாதுகாப்பு, இந்த ஒயின் ஷாப் பக்கத்துல கடந்து போறக்கே பெண்கள்லாம் நைட்டானா பயப்படுறாங்க. ஸ்மார்ட் சிட்டி, மாநகராட்சி பகுதி, கோயம்புத்தூர், இந்த இடத்துல இன்னும் குறிப்பா சொல்ல போனா இந்த பகுதியில் பெண்கள் அந்த ஒயின் ஷாப்பை தாண்டி போறதுக்கு பயப்படுறாங்க. என்ன குடிகாரங்களாம் அங்கேயே குடிச்சிட்டு கெட்ட வார்த்தையில பேசிட்டு அந்த இடத்துல அவங்களோட ஆடைகள் விலகி ஒரு மாதிரி படுத்து அதை பார்க்கறதுக்கே ரொம்ப வருத்தப்பட்டு மனக்குமுறலோட அந்த பகுதியை போகிறதுக்கு தயங்குறாங்க. இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்க, போத்தனூர்ல சாரதா மில் ரோட்ல ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் ஒரு 400 மீட்டர் கூட வித்தியாசம் இருக்காது. ஒயின் ஷாப் ஒன்று இங்க திறந்தா இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டராது இருக்கணும்னு சட்டம் இருக்குல்ல, இதுக்கு எப்படி நீங்க அனுமதி கொடுத்தீங்க? அந்த பகுதியில 9 மணிக்கு மேல ஆம்பளைங்க போறக்கே பயப்படுறாங்க.
ஏன்னா எல்லாரும் அந்த ரோடே ஒரு பார்க்குள்ள போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் ஒருத்தன் ஆடிட்டு இருப்பான், அங்கேயும் ஒருத்தன் ஆடிட்டு இருப்பான். டூ வீலர்ல போறவன் இந்த ரோட போலாமா இல்ல சுத்தி போலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ அந்த அளவுக்கு மோசமா இருக்கிற ஒரு நிலைமை பெண்களோட பாதுகாப்பு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த போதை பழக்கம், கஞ்சா புழக்கம். நம்மளோட பகுதியில் இருக்கிற ஒரு வீடியோ சமீபத்தில் உங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 16 வயது மாணவி கஞ்சா விற்கிறாங்க. அந்த மாணவிக்கு கஞ்சா எங்க கிடைக்கும்? இது காவல்துறைக்கு தெரியாதா? ஒரு கூட்டம் போட்டா ஒவ்வொரு இடத்துல இருந்து எத்தனை பேர் வருவாங்க, இவன் எங்க இருக்கான், என்ன வேலை பார்க்கறான், இவன் குடும்பத்துல எத்தனை பேரும் கணக்கெடுக்கக்கூடிய காவல்துறைக்கு கஞ்சா இங்க கிடைக்கிறது இடம் தெரியாதா? தெரியும். அவங்களும் நல்லவங்க தான். ஆனா அவங்கள தடுக்கிறது யாருன்னா இந்த மறைமுக தீய சக்தியும் ஊழல் சக்தியும் தான். கூட்டணி வச்சுக்குவாங்க. நீங்க நல்லா பாருங்களேன், நம்ம தளபதி சொன்ன மாதிரிதான் இந்த பாசிச சக்தியும் தீய சக்தியும் மேல அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்குவாங்க, கீழே திரைமறைவுல கை கொடுத்துக்குவாங்கன்னு. அது இந்த மாவட்டத்துக்கும் பொருந்தும். இதனால யார் தெரியுங்களா அதிகமா ஏமாறுறாங்க? இந்த 2 பேத்தினால சிறுபான்மையினர் மக்கள் தான். இந்த பகுதியில் வாழ்ற சிறுபான்மையினர் மக்கள் இந்த விஷயத்தை நீங்க நல்லா ஆழ்ந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இங்க நல்லா பாருங்க, நம்ம கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம். கோயம்புத்தூர்ல 10 தொகுதி இருக்கு. 10 தொகுதியில சிறுபான்மையினர் மக்கள் அதிகம் வசிக்கிற பகுதி கோட்டைமேடு, கரும்பு கடை, போத்தனூர், இப்படி இருக்கும். இந்த பகுதியில கரும்பு கடையும் போத்தனூரும் ஆல்மோஸ்ட் கோட்டைமேடு ஒரே பகுதியில் தான் வரும். ஆனா இந்த பகுதியை எப்படி சட்டமன்ற தொகுதியா பிரிச்சிருப்பாங்க பாருங்களேன். கோட்டைமேடு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதிக்கு போயிடும். கரும்பு கடை முன்னாடி வரைக்கும் தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு போயிடும். சாரமேடு சிங்காநல்லூர் தொகுதிக்கு போயிடும். ஆத்துப்பாலம் போத்தனூர் கிணத்துக்கடவு தொகுதிக்கு வந்துடும். ஏன் அப்படி பிரிச்சாங்க? நீங்க யோசிங்க. சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான அரசு தானே அந்த திமுக. ஏன்பா பிரிச்சிங்க? சரி, அவங்க ஆட்சியில பல நாளா இல்லை, பட் இன்னொரு ஆட்சி இருந்துச்சுல, அவங்களாவது அதை சரி பண்ணியிருக்குல்ல. நாங்க சிறுபான்மையினர் மக்களுக்காக நிப்போன்னு. இதை எல்லாம் சிறுபான்மையினர் மக்கள் அவங்களோட தலைவர்கள்ட்டையும் முன்னோர்கள்ட்டையும் கேட்டு பாருங்களேன். இதுல மிகப்பெரிய சதி இருக்கு. உங்களை ஒன்றுபட விட மாட்டேங்கிறாங்க. ஆனா வெளியே வந்தா பாஜக உள்ள வந்துரும், பாஜக உள்ள வந்துரும். இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே உங்களை ஏமாத்துறாங்க. இதை இங்க வந்த மக்கள் மட்டும் இல்ல, இந்த தொலைக்காட்சி வாயிலா பாக்குற எல்லாருமே கேட்கட்டும். அதுக்கு சரியான காரணங்கள் இருந்தா சொல்லட்டும். ஆனா நான் எல்லாமே விசாரிச்சு பார்த்தேன். நான் அந்த ஒரு தொகுதி வரையறை எப்படி பிரிப்பாங்க, என்ன மோசல பிரிப்பாங்க, அதெல்லாமே பார்த்ததேன் எனக்கு. ஆனா இதுக்கு எனக்கு புரியல. நான் நிறைய பேர்த்து கேட்டேன், ஆமாங்கன்னு தான் சொன்னாங்க. பல சிறுபான்மையினர் தலைவர்கள் எனக்கு நல்ல பழக்கம், என் மேல அன்பா இருப்பாங்க. நான் வருஷமானா சபரிமலைக்கு போவேன், ராகவேந்திரர் கோயிலுக்கு போவேன். காலையில பூஜை பண்ணாம வெளியே வரமாட்டேன். ஆனா ரம்ஜானுக்கு 27 5 நோன்பு இருப்பேன், கடைசி ரம்ஜான்ல இருந்து. ஏன்னா நான் தளபதியோட வளர்ப்பு. எங்களுக்குள்ள சாதி மதம் கிடையாது. கோயிலுக்கு போற வரைக்கும் தான் நான் இந்து, பள்ளிவாசல் போற வரைக்கும் தான் என் நண்பர் முஸ்லீமா இருப்பான். நாங்க வெளியே வந்தா நாங்க எல்லாரும் ஒண்ணுதான், நாங்க எல்லாரும் சமந்தான். எங்களுக்குள்ள இந்த சூழ்ச்சியால பிரிச்சு விடணும், மூட்டி விடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது கனவுல கூட நடக்காது. ஸோ அதனால இந்த இஸ்லாமிய மக்கள் தயவு செஞ்சு அவங்க சதியை இந்த தடவை முறியடிக்கணும். அவங்க சொல்றதுல என்ன தெரியுமா? நீங்க போய் பேசுங்க. நாங்க பார்க்காத இந்த மக்கள்கிட்டயா, நாங்க போய் பேசாததா, நாங்க செய்யாத கட்சி பணியா, எல்லாம் பார்த்துட்டோம். நாங்க இன்னி அதை செய்ய போறது இல்லை. வீதி வீதியா போய் தெருமுனை நம்ம போட்டோம், 16 இடத்துல தெருமுனை கூட்டம் போட்டோம். இது வரைக்கும் 26 தடவை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம், போராட்டம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. தம்பி, இதெல்லாம் நாங்கள் அந்த காலத்திலேயே பண்ணிட்டோம். கடைசி நேரத்தில் ஓட்டுக்கு 2000 ரூபா. இந்த 2000 ரூபாய் கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ வேகமாக ஓடி வந்து வாங்குறாங்கன்னு மட்டும் பாருங்களேன் அப்படின்னாங்க. அது எப்படி இருக்குன்னா, உங்களை நம்பி இவ்வளோ வருஷமாக ஓட்டு போட்டோன்னா எவ்வளோ ஏளனமாக பார்க்குறீங்க நீங்கள். அந்த 2000 ரூபாய் கொடுத்துட்டா உங்களுக்கு இவங்க எல்லாம் அடிமை. கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்தில் பணம் கொடுக்க மாட்டோம். இந்த கூட்டம் இங்க வந்திருக்க பல பேர், பல கட்சிகள் நீங்க எங்க கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. தம்பி, நாங்க போயிருக்கோம். எங்களுக்கு 300 ரூபாயும் கொடுத்துருக்காங்க, 500 ரூபாயும் கொடுத்துருக்காங்க, 700 ரூபாயும் கொடுத்துருக்காங்க, சாப்பாடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனா உங்க கூட்டத்துக்கு மட்டும் நான் பணம் வாங்கிட்டு வர மாட்டேன். பணம் செலவு பண்ணி வண்டி வச்சுட்டு வேணாலும் வரேன். ஏன்னா இது என்னோட கட்சி, தளபதியோட கட்சி, தளபதி மேல அன்பா இருக்கிறவங்க நாங்க அப்படின்னு சொல்லி வந்த மக்கள் கூட்டம்.
மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இந்த கோயம்புத்தூர்ல கடந்த 10 வருஷமா இப்படி ஒரு கூட்டத்துக்கு காசு கொடுக்காம கூட்டண ஏதாவது ஒரு கட்சி இருக்கா? இங்க யாராவது உங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்களா? கொடுக்குறேன்னு ஏதாவது சொன்னாங்களா? சாப்பாடு கூட எங்களால் வாங்கி கொடுக்க முடியுமான்னு தெரியாது. இருந்தாலும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மக்களுக்கு ஏதாவது பண்ணணும். எங்கள் சக்திக்கு எங்கள் கிட்ட பணம் இல்லை. இந்த கூட்டம் நடத்துகிற கூட எங்கிட்ட வந்து மாற்றுக் கட்சி நண்பர்கள்லாம் சொன்னாங்க, ஏன் நீங்கள் போய் ஒயின் ஷாப்பில் கேட்டிங்கன்னா ஒரு 10-10,000 ரூபா கொடுப்பாங்க. நம்ம பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஒயின் ஷாப் இருக்குது. அது போக இந்த கல்குவாரியை கேட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் பணம் கொடுப்பாங்கன்னாங்க. எதுக்கு இந்த பணத்தை வாங்கிட்டு 2026 நாங்கள் ஜெயிச்சிருவோம், அவங்ககிட்ட போய் இப்படி கை கட்டி நிற்கிறக்கா? அதுக்கா? நாங்கள் அதுக்கு வரலையே. என் தலைவர் சொல்லியிருக்கிறாரு, நான் ஊழல் பண்ண வரல, எனக்கு அது அவசியமும் இல்லை, என் கூட இருக்கவங்களையும் ஊழல் பண்ண விட மாட்டேன். அந்த கூட்டத்திலிருந்து வந்தவங்க ஒவ்வொருத்தரும் கடன் வாங்கியாவது இந்த மாதிரி கூட்டம் நடத்தி இந்த மக்களை கூப்பிட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி 2026 ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து அடுத்து வரப்போற சமுதாயத்தை ஒரு நல்ல சமுதாயமா, நேர்மையான சமுதாயமா மாத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இவங்களோ பாருங்களேன், எங்கேயாவது சமீபத்தில் ரேஷன் கடை கட்டுறதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணன, ஒரு மருத்துவமனை கட்டுறதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணன எங்கேயாவது நடந்திருக்கா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம போய் கேட்டு பாருங்களேன், நடக்கவே நடக்காது. அதே மாதிரி இந்த ரோடு விஷயம் சொல்றேன் பாருங்களேன், இந்த ரோடு ஆட்சிக்கு வந்து 3 வருஷமா அந்த குண்டுங்குழிலேயே தான் நம்ம கிடந்து செத்துருப்போம். அது என்னடா பண்றதுன்னு தோணிருக்கும். ஆனா கடைசியா அந்த எலெக்ஷன் வரும்போது 6 மாசத்துல உங்க ஏரியால ரோடு போட்டுட்டு இருப்பாங்களே, போடுவாங்க. ஏன்னா எலெக்ஷன் வருது இல்ல. நம்ம 3 வருஷம் கஷ்டப்பட்டிருப்போங்க. இது மனுஷனோட உளவியல். 3 வருஷமா கஷ்டப்பட்டிருப்போம். ஆனா 3 மாசம் அந்த கஷ்டம் இல்லாம அந்த இடத்த பயணிச்சிட்டோம்னா அந்த 3 வருஷ கஷ்டம் நமக்கு மறந்துடும். இதைத்தான் பயன்படுத்துறாங்க இந்த ஊழல் அரசியல்வாதிகளும் தீய சக்தி அரசியல்வாதிகளும். இதை நாங்க எடுத்து சொல்லுவோம், என் மக்கள் கிட்ட சொல்லுவோம், இந்த 3 வருஷம் இவ்வளவு தூரம் நம்மளை கஷ்டப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம். அவங்கள ஞாபகமா இருக்க வச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஏரியால ரொம்ப பெரிய பிரச்சனை இந்த குப்பை கிடங்கு. என்னடா எப்ப பார்த்தாலும் குப்பை 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 அப்படிங்கிறானே தான் எல்லாத்துக்கும் தோணும். இந்த பகுதியில் இந்த குப்பை கிடங்குல இருந்து 10 கிலோமீட்டருக்கு உள்ள யாரெல்லாம் சொல்றாங்களோ, நம்ம சிஎம்மா இருந்தாலும் சரி, உயர்மட்ட அதிகாரிகளா இருந்தாலும் சரி, 10 நாள் இந்த பகுதியில வந்து வாழ்ந்து பாருங்களேன். அந்த குப்பை கிடங்குல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நீங்க குடியிருங்களேன். 1 மாசம் வேண்டாங்க, 1 வாரம் இருந்து பாருங்க. உங்க குழந்தைய குடும்பத்தோட வந்து பாருங்களேன். தினம் அந்த நாத்தத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்கனால அதை மறக்க முடியல. இத எவ்வளவோ தடவை அடையாளப்படுத்திட்டோம். சரி, இதை சரி பண்ண முடியாதா? நானும் யோசிச்சேன். சரி, நம்ம சும்மா குறையே சொல்லிட்டு இருந்தா அதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண தீர்வுங்க. அதுக்கு ஒவ்வொரு குப்பை கிடங்குலையும் பயோமைனிங் திட்டம்னு ஒன்று இருக்கு. அந்த பயோமைனிங் திட்டம் என்ன அப்படின்னா, அதோட பட்ஜெட்டையும் நான் பார்த்தேன்னா நமக்கு தான் இந்த இணையதளம் இருக்கு. அது மூலமா பார்க்கும்போது ஒரு பயோமைனிங்க்கு 59 கோடி ரூபாய் இருந்தால் ஒரு பயோமைனிங்கை கொண்டு வரலாம். செம்மொழி பூங்காக்கு காட்டின ஆர்வத்தை ஏன் இந்த குப்பை கிடங்குக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க? ரேஸ் கோர்ஸ்ல வைஃபைக்கும் அங்க நடந்து போற மக்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஏன் இங்க மூச்சு விட முடியாம தவிக்கிற மக்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இது போக தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொல்லியிருக்கு, நீங்க எம்சிசிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குங்கன்னு. எம்சிசினா ஒன்றும் இல்லைங்க, மைக்ரோ கம்போசிங் சென்டர். கிட்டத்தட்ட ஒரு 40 இடத்துல உருவாக்கணும்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு அது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு கூட வேலை செய்யறது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 4 மண்டலமா 100 வார்டுகளோட குப்பை இங்க வருது. 1250 டன் குப்பை இங்க வருது. ஒரு 4 மண்டலமா 25 வார்டுக்கு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்க நீங்க இந்த மைக்ரோ கம்போசிங் சென்டரை உருவாக்குனீங்கன்னா இங்க இவ்வளவு பிரச்சனை வராது இல்ல. நீங்க ஏன் இந்த கிணத்து கடவு தொகுதி, இவங்க எப்படி, நீங்க எல்லாம் கிணத்து கடவு தொகுதி தானே? எல்லாரும் கிணத்து கடவு தொகுதியா? நம்ம தொகுதி அவங்களுக்கு என்ன தெரியுமா? குப்பை தொட்டி. இதை இங்க கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஜெயிச்சவங்க போய் நின்னுக்கிறான். எப்படி கேட்பாங்க? ஒரு குப்பை கிடங்குல இருந்து சம்பாதிக்கணும் இருக்கிற மனுஷனோட சிந்தனை மக்களுக்கு நல்லது செய்ய எப்படிங்க வரும்? சின்ன பசங்க விவரம் தெரியாது, உண்மைதான். சின்ன பசங்க தான் எங்களுக்கு விவரம் தெரியாதுதான். நாங்க எங்க தலைவரை மட்டும்தான் பார்த்தோம். அவர் கட்டவுட்டுக்கு மாலை போடுவோம். நாங்க காலையில் 4 மணிக்கு போய் படம் பார்ப்போம். என்னைக்கு எங்க தலைவர் நம்ம அரசியலுக்குள்ள போறேன்னு சொன்னாரோ அன்னையிலேருந்து இந்த அரசியலை கத்துக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நாங்க பேசுற அரசியல் உங்களால பேச முடியாது. என்ன வேணாலும் கேளுங்க, எங்கனாலும் பதில் சொல்ல முடியும். ஆனா யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு தான் சொல்லுவோம். சும்மா வீதியில் இருக்கிறவங்களாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா சில பேர் நம்மளை விமர்சனம்ங்கிற பேர்ல அவங்களோட பொழப்ப பார்க்கறதுக்கு போறாங்க. பொழைச்சு போட்டு பரிதாபம் சம்பாரிச்சுட்டு போகணும்னு சொல்லி அவங்க எல்லாம் விட்டுட்டு போயிடணும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சில
அதிமுக தொண்டர்கள்லாம் எனக்கு உண்மையாலும் அவங்களாம் ஒரு தாயில்லா பிள்ளை மாதிரி ரொம்ப தவிக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கணும்னே தெரியாம இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வராங்க. நீங்க இந்த அரசியல் கள சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. எந்த பாசிச சக்தியையும் வளர்த்து விட நினைக்காதீங்க. நம்ம கிணத்துக்கடவு தொகுதி ஒரு அமைதியான, ஒற்றுமையான, ஒண்ணுக்குள்ள ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்க தொகுதி. இத நேரடியா எதுக்க போறது பாசிச சக்தி. மறைமுகமா அந்த உங்க மேல இருக்க அந்த வன்மத்தை தீர்க்கிறது அந்த தீய சக்தி. ஸோ இதுக்கு போய் நீங்க இரையாயிராதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிணத்துக்கடவு தொகுதியில எல்லாம் சொல்லுவாங்க, தளபதி யார வேட்பாளரா சொல்றாரோ நிச்சயம் இந்த கிணத்துக்கடவு தொகுதியில பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்துல தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வெற்றி பெறுவார். இது சத்தியம். சும்மா சும்மா ஸ்டேஜுக்கு மேடைக்கு பேசுறோம் அப்படிலாம் இல்லை. இவங்களோட கணக்கு என்னன்னா, போன தேர்தலில் என்ன நடந்துச்சு, அதுக்கு முந்தின தேர்தல் என்ன நடந்துச்சு, இதை வச்சு ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம அப்போ வந்து ஒரு 28 வாங்கினோம், இங்கே அவங்க ஒரு 13 வாங்கினாங்க, சேர்த்தி பார்த்தா ஒரு 40ங்கிறாங்க. சார், அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் உருவாயிருக்கு. அந்த நீங்கள் வாங்கின அந்த 27லையும் இந்த பக்கம் இருக்க 18லையும் கிட்டத்தட்ட முக்கால்வாசி இந்த பக்கம் வந்துருச்சு. அந்த பக்கம் இருந்தாங்கள அந்த ஜெயிச்சவங்க, அங்கே இருந்து ஒரு 30% நீங்க வந்துருச்சு. அதனால இந்த தடவை நீங்க போடுற கணக்கு எல்லாமே 0 தான். எதுவுமே நீங்க நினைக்கிற மாதிரி நடக்காது. எல்லாம் அந்த ஒரு கனவு கோட்டையில் இருக்கிறாங்க, நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. அந்த கோட்டையை உடைக்கிறதுல தாங்க சார் எங்க தளபதி எக்ஸ்பர்ட். கடைசியா ஒரு குரல், இயற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. ஒரு அரசின் கீழ் இயங்கும் நாடு பசி இல்லாமலும் பிணி இல்லாமலும் அயல் நாட்டில் பகை இல்லாமலும் இருந்தாலே நலமாக அமையும். நாட்டின் அரசு பாரபட்சமின்றி அனைவருக்கும் பசி தீர்க்கும் அரசாகவும், பல நல்ல திட்டங்களின் வழி நாட்டு மக்களின் சுகாதாரத்தை பேணும் அரசாகவும், அமைதியை விரும்பும் அரசாங்கமும் இருப்பது சிறந்த அரசுங்கிறாரு வள்ளுவர். அந்த மாதிரி ஒரு அரசு வேணும் அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத, எந்த ஒரு தேவையும் இல்லாத நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகம் தான் அந்த ஆட்சியை கொடுக்கும். கடைசியா ஒண்ணு, இந்த 1000 ரூபாய இங்க யாருமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லல, தகுதியான மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்றோம். ஒரு அப்பாவுக்கு 4 குழந்தை இருக்கு. ஒரு குழந்தை IAS ஆயிட்டான், ஒருத்தன் டாக்டர் ஆயிட்டான், ஒருத்தன் கலெக்டர் ஆயிட்டான். கலெக்டர் IASல ஒருத்தன் ஏதோ ஒரு ஃபீல்ட்ல IT துறையில பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படி வச்சுக்கோங்களேன். கடைசியா இருக்கிற பையனுக்கு வேலை இல்லை, அவன் கொஞ்சம் சிரமப்படுறான்னா அந்த அப்பா அந்த மக்களுக்கு அந்த பையனுக்கு உதவணும். அந்த மாதிரி நம்ம நாட்டில் யாரு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த அரசுகள், நம்மளோட அரசுகள் எல்லாம் உதவணும். ஆனா இங்க என்ன நடக்குது தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் 2 கார் இருக்கு, 2 ரேஷன் கார்டும் இருக்கு, ஒரு பங்களா இருக்கு. ஆனா அவருக்கு இந்த பொங்கலுக்கு 3000 ஒரு வீட்டுல 6000 ரூபாய். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் 100வது வார்டில் இருக்கிறாரு. அவர் இந்த 1000 ரூபாய் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண போறாரு. அவரை 6 மாசமா அந்த ஸ்கீம்ல எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நீ இந்த கட்சிக்காரன் கிடையாதுன்னு. முதல்ல யாருக்கு எந்த திட்டத்தை கொடுக்கணுங்கிற ஒரு திட்டமிடலே இல்லாத நீங்க எப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டோம், வெற்றிகரமான திட்டம் நீங்க எப்படி சொல்ல முடியும்? 1000 ரூபாய் இல்ல, கஷ்டப்படுறவங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்கலாம், 3000 ரூபாய் கொடுக்கலாம். ஆனால் யாருக்கு அது போய் சேரணுமோ அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு போய் சேர்த்தணும். அப்பதான் ஒரு நல்ல ஆட்சி அமையும். இதெல்லாம் பெரிய வியூகத்தோட தளபதி வராரு. தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதியில, பொள்ளாச்சி தொகுதியில, வால்பாறை தொகுதியில பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கும். இப்போ நாங்க சொன்ன குறைகள் எல்லாத்தையும் வீடியோ மூலமாகவும் நிறைய பகுதியில் இருக்க குறைகளை சொல்லிட்டு இருக்கோம். அத்தனையும் போர்க்கால அடிப்படையில் தளபதியோட உத்தரவின் பேர்ல இங்கே வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கிட்ட கேட்டு அந்த பிரச்சனைகள்லாம் தமிழக வெற்றி கழகம் சரி செய்யுங்கிறத தெரிவித்து கொண்டு, எனக்கு இப்படி வாய்ப்பளித்த எங்க அண்ணன்கள் எல்லாருக்கும், ஆனந்த அண்ணனுக்கும், என் தளபதிக்கும், கடவுளுக்கும், எங்க அப்பாவுக்கும் ரொம்ப நன்றி.